வணக்கம். திரைப்பட நடிகர் ஐயா பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்கிறார். இந்த உலகத்துல சாதிச்சவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தமாக்குதுங்க. ஆண்டவன் பாக்கியராஜ் சாருக்கும் முதல் மரியாதை தயாரித்த பாரதி ராஜா சாருக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை பாருங்க. ஒரு மாசத்துல சாதிச்சவங்க எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த உலகத்துல மரணம் நிச்சயம் அப்படின்றத பாக்கியராஜ் சார் மூலமா நம்ம தெரியப்படுத்துறதாக இது. இதுல ஏங்க ஒரு கொஞ்ச நாளையில என்ன நீ ஏமாத்துறது, உன்னை நான் ஏமாத்துறது, இந்த உலகத்தை ஏமாத்த நினைக்கிறது, பல பெண்களை கெடுக்க நினைக்கிறது, பல மோசடி பண்றது, இன்னொருத்தனை கெடுத்து வாழலான்னு நினைக்கிறது, இதுக்குள்ளதாங்க என்னத்தை எடுத்துட்டு போகும்போது சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்குலாம் சாவு வரலாமா? பாரதி ராஜா எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்குலாம் சாவு வரலாமா? யாரையும் கெடுக்காதீங்க. வாழ்க்கை இவ்வளவுதான். பாக்கியராஜ் சாருக்கு அவர் எவ்வளவு சாதிச்சாரோ அது பூராமே இந்த திரையுலக அத்தனை பேரும் பாராட்டிட்டாங்க. அந்த பாராட்டு வாங்கிக்கிட்டாரு. பாரதி ராஜா இறந்ததை இந்த கண்ணார பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவரும் அதே மாசத்துல பின்னாடியே போயிட்டாரு. அவர் இறப்ப உண்மையாலுமே மறக்க முடியாதுங்க. அப்பாவித்தனமான நடிப்பு, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல், இயக்கம் எல்லாமே அவர் ஒரு திறமையால பண்ணக்கூடியவர். இவரை பார்த்தாவது இந்த நாட்டில் கெட்டது பண்ண நினைக்கிறவங்க திருந்தி நல்லது பண்ணுங்க. இன்னைக்கு அவர் மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அவருக்கு சாவு வந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்ன நடிப்பு, என்ன திறமை. இப்பதானே பேசினாரு. இந்த உலகம் பூரா இப்பதானே அவரை பாராட்டுச்சு. அந்த பாராட்டு பொறுக்கலையா அந்த ஆண்டவனுக்கு? ரொம்ப கஷ்டமாக்குதுங்க. யாரையும் கெடுத்து வாழாதீங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. நன்றி.